வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம அனலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அமெரிக்கன் டவர் கார்ப்பரேஷன். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களுடைய கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வேல்யூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். அதில் டெப்ட் டு ஈக்விட்டி நம்ம பார்ப்போம். இங்கே தான் நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு நல்லா தெரியும். டெப்ட் டு ஈக்விட்டி 12.56 இருக்கு. நம்ம நார்மலாக தியரிட்டிக்கல் லிமிட் 0.5 வைப்போம். டாலரன்ஸுங்கிறது 1ன்னு வைப்போம். இப்போ இதெல்லாம் தாண்டி 10 மடங்கு 12 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போய்கிட்டு இருக்கு. அது ஹை ரிஸ்க்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். இப்போ இதோடைய பிஇ அண்ட் பிபி பார்ப்போம். பிஇ 54ஆவும் பிபி 28ஆவும் இருக்கு. இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க். எப்போ நமக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆகுதோ இல்லை ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ கரெக்ஷனை பெரிய லெவலில் இது அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் இது லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ரிஸ்க் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸ் ஃபார்முலா. இங்கே ஃபேர் ப்ரைஸ் ஃபார்முலாங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புக் வேல்யூ என்ன எடுத்துருக்கிறோம் பார்க்குறோம். புக் வேல்யூ 7.55, இபிஎஸ் 3.90. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது ஃபேர் ப்ரைஸ் நமக்கு 26 வருது. இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு கரண்ட் ப்ரைஸ் இப்போ பார்த்தோம்னா 213 போயிட்டு இருக்கிறான். இதோட ரேஷியோங்கிறது 8.2, 8.3 வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம லிமிட் எப்படி வச்சிருப்போம்னா 1.5, 2.5. சப்போஸ் பிஸ்னஸ் நல்லா சூப்பராக அவனுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னால் 4.5 to 5 அது வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதுவே ரொம்ப ரிஸ்க். ஆனால் இவன் அந்த ரிஸ்கையும் தாண்டி இன்னும் ஒரு 2 மடங்கு 3 மடங்கு சேர்த்தே போய்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த ஸ்டாக்ல சப்சிக்வெண்டா அப்சைட் டர்ன் அப்படிங்கிறது பயங்கர ரிஸ்க்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல கன்சீவ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த வருஷத்துக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம எடுக்கக்கூடியது இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் 3.90. இதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது 0.98ன்னு வருது. 0.9 அப்படின்னு நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த 0.9 தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பார்த்தோம்னா டிடிஎம்க்கு 1.9. அதை காட்டிலும் கிட்டத்தட்ட 48% இவன் கம்மியா இருக்கிறான். அப்ப இது மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா மேல உடைச்சு ஏறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக்கிறது இந்த விஷயத்துல. சரி, Q4 காட்டிலும் இது எவ்வளவு தூரத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா Q4 1.1 இருக்கான். அதை காட்டிலும் 0.03 கூட இது கம்மியா தான் இருக்கிறான். கிட்டத்தட்ட 6% கிட்ட கம்மியா இருக்கிறான்னு வச்சுக்கோ அப்ராக்சிமேட்டா. எப்ப இது இப்ப இருக்கக்கூடிய பிரைஸை உடைச்சு மேல போறதுக்கான இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் நமக்கு கம்மியா இருக்கு. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே அவன் ஆக்சுவல் ரிசல்ட்டா எடுத்தான்னால் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இபிஎஸ் ஓட டிடிஎம் 2.98ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ₹1 கம்மியாகுது. இந்த ₹1 கம்மியாகுறதுங்கிறது கிட்டத்தட்ட 25%, அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன் 25% கம்மியாகுது. ஆக்சுவலா எக்ஸிட் ஆக போறது அதை காட்டிலும் இப்ப இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரிசல்ட் நம்ம ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது 48% ஆகும். இபிஎஸ் ஓட டிடிஎம்ல அதை கன்வெர்ட் பண்ணும்போது 25% கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். இவன் ஆவரேஜ் நம்ம இந்த ஆவரேஜை தாண்டி Q4 தாண்டி இவன் எடுத்துட்டான்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சைட்வேஸ்லயாவது போகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இவன் ஆவரேஜோ அதுக்கு கீழேயோ எடுத்தான்னா கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இப்ப இதோட நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லிஷ் ட்ரெண்டா இருந்ததுன்னா இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 37 to 51 நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனாவே இதெல்லாம் தாண்டி தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். அங்கே நம்ம மூமெண்ட்டை பார்த்துக்கலாம். இங்கே நம்ம ப்ரைஸை பிரேக் பாயிண்ட்ல இருந்து R4 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட்டையும் சேர்த்தே மார்க் பண்ணியிருக்கிறோம். சம்டைம்ஸ் மிட் பாயிண்ட்ல ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக. இப்போ நம்ம முதல்ல ப்ரைஸ் ஓவர் வியூ பார்த்துருவோம். பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ₹31 51, R1 85 105, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 118 140, R2 157 187, R2 R3ஓட மிட் பாயிண்ட் 205 240, R3 262 303, R3 R4 உடைய மிட் பாயிண்ட் 329 376, R4 405 460.
இவன் வந்து ஹைலி ரிஸ்க்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துருக்குறோம். இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இது வந்து மேலே உடைச்சு போறதுக்கான சாத்தியக்கூறுகளை கம்மி பண்ணிட்டு கீழே கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது கரெக்ஷன் எடுத்தாக்க இது எவ்வளவு தூரத்துக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 240 இருக்கு. 240க்கு நம்ம இங்க வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து நமக்கு 25% நெக்ஸ்ட் குவார்டருக்கு இபிஎஸ் வந்து 25%க்கான கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 48% இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 6% நமக்கு வந்து Q4ல இருந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருக்கு. அப்ப 48% 26% உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா 25% 48% அப்படின்னு சொல்லிட்டு 3 நமக்கு கிடைக்குது. இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல 240ங்கிற சைக்கிள்ல தான் சுத்திட்டு இருக்கிறான். 205 டு 240ங்கிற சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க 240 இன்டூ 0.25 போட்டோம் அப்படின்னு சொன்னா 60. அப்ப 180ங்கிற ரேஞ்சில் இவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட். அதுதான் R2ஓட ரேஞ்சு 157ல இருந்து 187. இவன் ஆல்ரெடி அந்த இடத்த வந்துட்டான். 158 வரைக்குமே இறங்கி இருக்கிறான். அதுக்கு அடுத்த பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்தோம்னா 48. 240 இன்டூ 0.48 போட்டோம்னா 115. அப்ப 240ல இருந்து 115 நம்ம கழிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா 125. இந்த 125ங்கிறது R1 R2ஓட மிட் பாயிண்ட் ரேஞ்ச் வரைக்கும் வருது. அப்ப அவன் இதுக்கு இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க இங்க வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இவன் மிட் பாயிண்டோட நம்ம நிக்கிறதுல நான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போவான் அப்படின்னு சொன்னாக்க R1 ஆன 85ல இருந்து 105 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்ப லீட் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா 7% 6ல இருந்து 7% கீழே இறங்கும் போது 240 இன்டூ 0.07 போடுவோம். 0.07 போட்டோம்னா 17 ரூபா வருது. 240 மைனஸ் 17 போட்டோம்னா 223. 223 இவன் உடைக்கும் போது 223 இவன் உடைக்கும் போது இது வந்து R2ல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்ன இந்த ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த இடத்துல 180 150ல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சான 118 டு 140 அதுல நம்ம பார்க்கும்போது 125 நமக்கு கிடைச்சு. ஸோ 125 இல்லாட்டி இந்த சைடு வந்து R1 ஆன 85 டு 105க்கோ இவன் கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அது வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இங்க அமெரிக்கன் மார்க்கெட் ஹைலி ஸ்பெகுலேட் ஆகுறதுனால நான் மேலே ட்ரேடர்ஸ் ஏத்துறேன் அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏத்துறதுக்கு நமக்கு வந்து லாஜிக்கலா மேத்தமேட்டிக்கலா நமக்கு லாஜிக்கலா எந்த சப்போர்ட்டும் இல்லை. இவன் வந்து மேலே ஏத்துறேன் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மிட் பாயிண்டோட ரீஜன்ங்கிறது 329ல இருந்து 376 அப்படிங்கிற ரீஜன் வரைக்கும் இவன் மேலே ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் இந்த இடம் வந்துட்டாலே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். புக் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து இது வந்து கீழே வந்து பெரிய லெவலில் S1 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ உங்களுடைய ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து உங்களுக்கு நம்ம ப்ரைஸை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம பார்ப்போம். டெக்னிக்கலாக வரும்போது இங்கே நமக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதனால ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிடலாம் மேலேருந்து. இப்போ பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை இதை உடைக்க மாட்டாமல் இவன் கரெக்ஷன் போகிறான். அதே மாதிரி கீழேயும் நம்ம வந்து இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கீழேயும் நம்ம இங்கேருந்து இந்த ட்ரெண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே உடைக்காம இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ இவன் வந்து இந்த இடத்த உடைக்காம சப்சிக்வெண்ட்டாக இவன் இந்த ட்ரெண்ட் லைனுடைய பாட்டமுக்கு வந்து பாட்டமை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு R1 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எவ்வளோ தூரம் அவன் இபிஎஸ் லெவலில் சொதப்பி இருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே கரெக்ஷன் வருங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே பார்க்குற வரைக்கும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஒன்று வாட்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த பாட்டம் வரும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை இது மேலே இவ்வளோ தூரத்துக்கு போக போகுது அப்படின்னு சொன்னாக்க அதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அந்த பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்படி மேலே ஏறிட்டு இந்த இடத்தோட ஒரு புல் பேக் இப்படி எடுத்துட்டு எகைன் திருப்பி இதை வந்து உடைக்கும் போது மாத்திரம் வாங்கினோம்னா இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லாமல்
இந்த ட்ரெண்ட் லைனே உடைக்காம கீழ வந்துச்சுன்னா, பாட்டம் லைன கீழ உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, R1 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.